இவிஎம்ல நீங்க போடுற ஓட்டு எப்படி ரிசல்ட்டா மாறுது? எலெக்ஷன் முடிஞ்சதும் எல்லா மெஷினையும் சீல் வச்சு ஸ்ட்ராங் ரூமுக்கு கொண்டு போயிருவாங்க. அங்க 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்கும். ஆனா கவுண்டிங் அன்னைக்கு என்ன நடக்கும்? கவுண்டிங் ஹாலுக்குள்ள ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனி டேபிள் இருக்கும். அங்க ரிட்டர்னிங் ஆபீசர் முன்னாடி மெஷினோட சீல் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த மெஷின்ல இருக்கிற ரிசல்ட் பட்டனை அமுக்குனா போதும். ஒவ்வொரு வேட்பாளருக்கும் எத்தனை ஓட்டு விழுந்திருக்குன்னு அந்த சின்ன ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். இதுக்கு பேரு தான் எலக்ட்ரானிக் கவுண்டிங். ஒரு மெஷின்ல இருக்கிற ஓட்டுகளை எண்ண வெறும் 5 நிமிஷம் தான் ஆகும். ஆனா இது மட்டும் போதாது. ரேண்டமா 5 பூத்ல இருக்கிற VVBA-D ஸ்லிப்புகளையும் எடுத்து கையால் எண்ணுவாங்க. மெஷின்ல இருக்கிற கணக்கும் இந்த ஸ்லிப் கணக்கும் சரியா இருந்தாதான் அந்த ரிசல்ட்டை அதிகாரப்பூர்வமா அறிவிப்பாங்க. இந்த தகவல் புதுசா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. So Vijay has created quite an impression on the ground. You hear conflicting reports about women in the rural areas, women in the urban. Rural urban, Tamil Nadu is a very urban state. And women do have their own views about who is going to serve them better and so on. Thalapathy Vijay. Yeah, that is TVK. Yeah. இல்ல ஆட்சியே அவங்க பக்கம் இருக்கு. போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கு. விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. 2026ஆம் ஆண்டு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. என்னவா இருக்கும் சார் உங்களோட நிலைமை? கட்சியில நீங்க பங்கேற்பீங்களா? இல்ல அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு நான் பெரும்பாலும் சமூக எஸ் மக்களே, எல்லாரும் சொன்னேன் எதுக்காக அவருடைய பர்சனலுக்காக வந்திருந்தாலும் நம்ம அண்ணாவுக்காகவும் வேண்டிக்கிறதா சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை விட சந்தோஷம் எலெக்ஷன் அன்றைக்கி ஓட் போடும்போது இத்தனை பேர் இந்த ட்ரெஸ் கோடில் வந்தது, அண்ணாமலை அண்ணாவும் வந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நம்ம எல்லோருமே அந்த ஒரு மே 4ஆம் தேதி அந்த ஒரு ரிசல்ட்காக தான் எதிர்நோக்கி இருக்கிறோம். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அண்ணாவுடைய அந்த பொறுப்பு, கனவு, லட்சியம், ஆசை, தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் எல்லாமே அந்த நாளை நோக்கி தான் இருக்குது. நீ வெற்றி